எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பாருங்கள், கீரை காய் பழம் சொல்லி இதெல்லாம் காய்க அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுங்க. முதல்ல என்ன எடுக்கலாங்க? இந்த கீரை இருக்குதுல்ல, ஆமாங்க. நீயே விதை போட்டு ஆமாம், நீயே முளைக்க வச்சு நீயே முளைக்க வைக்கிறதெல்லாம் நான் முளைக்க வைக்க வேண்டியதில்லை, அதே முளைச்சிக்குங்க. அப்படியா? ஆமாங்க. அதெல்லாம் நீ எடுத்து நட போட்டுருக்குற, நல்லா ஜம்முன்னு தலைஞ்சிருச்சு, கொழு கொழுன்னு இருக்குது பாரு. சூப்பராக வந்துருச்சு. எடுத்து நட பாருங்க, இப்படி பச்சை தண்டு கீரை அழகாக தலைஞ்சிருக்குதுன்னு. பூ இந்த லைனில் அப்படியே ஒவ்வொரு செடி நிறையா இருக்குது. ஒரு இல்கே தாட்டுங்க பூரா. இதை எடுத்துடலாங்களா முதல்ல? எடுத்துறேன். சரி. இந்த கீரைக்கு பேர் என்ன? பச்சை தண்டு கீரை. பச்சை தண்டு கீரை. ஆமாம். இதுலேயே இது வந்து தண்டு இப்போ பச்சையாக்குதுங்களா, இதுலேயே கொஞ்சம் செவந்து கலந்த மாதிரி இருக்குது. அது ஒரு கீரை. பார்த்தா இதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதை விட இது ருசியாக இருக்குது. சரி, எனக்கு நம்ம புதிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் தேவைப்படுது. அறுத்து எடுத்துக்கலாங்களா? ஆமாம், அதை கட் பண்ணிட்டுமா? கருவேப்பிலை இந்த தாட்டி முதல்ல ஒரு தாட்டியெல்லாம் பூச்சி பிடிச்சி அப்புறம் அதுவே தன்னால் தளைஞ்சு எப்படி வந்துக்குதுன்னு வருங்க. சூப்பராக கருவேப்பிலை அப்படியே இந்த ஒரு லைனே பூரா பார்த்தா இன்றைக்கே கருவேப்பிலை பூரா எடுத்து அரைச்சி சட்னி பண்ணிருப்போன்னு போல் இருக்குது. அட்டகாசம் வந்துருக்கு சரி. ஆமாங்க. இந்த அறுவடையில் அமோக அறுவடைங்கிறாங்களா, ஆமாம், அது மாதிரி இந்த கருவேப்பிலை வந்து ஜம்முன்னு வந்திருக்குது. கீரையை எடுத்துட்டுங்க. கருவேப்பிலையை எடுத்துட்டிங்களா? வேறுங்க இத்தினூண்டு இருக்குது. இத்தினூண்டா? இது 2 முடி ஆக மாட்டேங்குதுங்க. அறுக்க தலையா கீரை 4-5 செடி தான் இருக்குது. நம்மளுக்கு வாரத்துக்கு ஒருக்கா கீரை கிடச்சிருது. இன்னைக்கு வீட்டில் கருவேப்பிலை சட்னி போட்டுடலாமா? ஓ சார், எங்கள் வீட்டுக்காரம்மா கருவேப்பிலை சட்னி போடுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்புறம் நீ என்ன போய் இட்லிக்கா ஆரம்பிச்சிட வேண்டிய, எதுக்கு வேணாலும் தொட்டுக்கல. சாப்பாட்டு கூட நல்லா இருக்கும்ல? ஆமாம், எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. சரி, ரைட். சரி, பலாப்பழம் பழுத்துருச்சு. நீ எங்கே? இது என்ன இங்கேதுங்க? பழம் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. பழத்திருச்சு. இங்கே வருது, மனம் அடிக்குது, வருது, சூப்பராக அடிக்குது. இங்கே வருங்குது, கோரிச்சு பார்த்துக்குது இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம், தெரியுதா? ஆமாம், மனம் பாருங்க எப்படி வருது. ஆமாம், சூப்பராக இருக்குது. சரி, கட் பண்ணிட்டுமா? கட் பண்ணுங்க. அன்னைக்கு பார்த்தா பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. அதுக்கும் கூட பார்க்கலாமே. ஆமாம், இதை செல்வி குலையுது. செல்வி குலையுது. குலையுது. அறுத்து இல்லை இன்னைக்கு. அறுத்து பார்த்துடலாம். ஆமாம், அறுத்து கையோட சாப்பிட்றலாம். இல்லைன்னா கையோட சாப்பிடலைன்னா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருமா? பிரச்சனை என்ன? யானை வந்து தூக்கிட்டு போயிடுச்சுன்னா? ஆமாம், அங்கே பழத்துக்கு வந்துருவாங்க. சரி, இங்கே இருக்கு. பூனையும் கூட வராது இங்கே. சரி, இங்கே இருக்கட்டே. அறுவடையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அறுத்துருவோம். சரி, வாங்க. இங்கே வார எலுமிச்சம்பழமெல்லாம் கீழே. இங்கே வாங்க. இங்கே இந்த 5 வருஷம் காத்திருந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பழம் பழுத்துக்குது பாருங்க. பழமா பழுத்துச்சா என்னன்னு தெரியல, ஆனால் காமிச்சிட்டு போயிடல உறவுகளுக்கு. அழகா இருக்குது. வெல்வெட் ஆப்பிள் நினைக்கிறேன். ஏங்க, வெல்வெட் ஆப்பிளே தான். 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. 6 வருஷம் ஆச்சு. ஒரே ஒரு பழமில்ல காய் பிடிச்சிக்குதுங்க. இது பழமாகி பறிப்பேன்னு தெரியாது, அதனால இப்போவே காமிச்சிடலாம் உங்களுக்கு. வேண்டாம், நீ பெருசாகுமோ தெரியல. இது வெல்வெட் ஆப்பிள் தானே நீங்களே இப்போ தெரிஞ்சு சொல்லுங்க. பூக்குது, காய்க்க மாட்டேங்குது. ஆமாம், ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஒரே ஒரு நம்ம உறவு பார்த்துட்டு அது எப்போ பொரிக்கிறது, எப்படி சாப்பிட்றது எல்லாம் சொல்லி போடுவாங்க. ஆமாம். அப்படியே இன்னொன்று பக்கத்தில் இங்கே வாங்க, நாட்டு நாவல் பழக்கம். நானும் 2 நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து ஒரு பழம். ஆமாம், இது என்னடா ஒரு பழம் சிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு அண்ணாந்து பார்க்குறேன். 5-6 கிளிக்கோ காய்ச்சி மூச்சுட்டு கத்திட்டு ஓடுதுடே. பார்த்துட்டாலும் நம்மளே வாங்கடா ஓடி இல்லைங்கிற மாதிரி ஓடுதுக்கோ. ஏன்னா இன்னைக்கு இது ருசி நல்லா அப்படி ஒரு ருசி. பட்டாசு கலப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? இது வந்து நாட்டு நாவலுக்கு. போன தாட்டி இங்கேயெல்லாம் சாப்பிட்டு வவ்வாளுக்கு கீழே விதை போட்டிருந்தது. இந்த வாட்டி விதையும் காணும். அட்டகாசமாக ருசி. பாரு காய்கோ அதெல்லாம் எத்தனை காய் இருக்குது, ஆனால் ஏதோ கிளிக்குது தான் சாப்பிடுது இல்லை. இங்கே வருது. ஆனால் கொஞ்சம் காயாக இருந்ததுன்னா நல்லா இருக்குது. இல்லை, நல்லா பழுத்துருச்சுன்னா ஜம்முன்னு இருக்குது.
நல்லா பழுத்த விட்டா தான் நம்மளுக்கு. அதான் இந்த இங்கே 2 மரம் இருக்கு செல்வி, இந்த காட்டு நாவல. ம். இது ருசியா இருக்குது. இன்னொரு மரத்துல ருசி வீட்டுக்கு கம்மி. முன்னாடி ஒரு மரம் இருக்குதுங்க, அதுலயும் கொத்து கொத்தா பிடிச்சிக்குது, ஆனா ருசி இல்லை. சின்ன சின்னதா நல்ல ருசியான. 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரே ஒரு உலக எடுத்து வாயில் ஓட்டாது முக்காப்பழம். அதான் கிளி உட்காந்துருக்குதுங்க, இப்போ உட்காந்துருக்குது. காய் வேறு எத்தனை? கிளி நம்மளுக்கு பார்க்கறதுக்கு தெரியுது இல்லைங்களா, அப்புறம் பார்த்தா குபீர்னு ஓடுதுக்கோ. செல்லிமா ஆ இங்க வா. ஒரு நாள் நீ ஏதோ கோவச்சிட்டு போற மாதிரி தெரியுது. இந்த கோவத்தை எப்படி ரெடி பண்றதுன்னு நினைத்த இதை பூ இருக்குதுங்க. பூவு நானே ஒரு சிறவா. நீங்களே ஒரு எனக்கு என்னன்னு இந்த பூச்செடிக்கிட்ட வர்ற கொஞ்சம் பயம். அதனால பூ எடுக்கிறதுக்கு யாராவது ஆம்பளை துணை இருந்தால் மட்டும்தான் எடுக்கிறது. போஸ்கூட உள்ள இருந்து அதாச்சும் வந்துருச்சுல இல்லை பண்ணுறது இருக்குதா இல்லையோ தெரியல. இருந்தாலுமே நீ இத்தனை சத்தம் போட்டுமே பாம்பு வந்துருமா? நான் சொல்லவே இல்லையே பாம்புன்னு. பாம்புன்னு சொல்லியா? ஒரு ஒரு முளம் வரைக்கு பூவு, முல்லைப்பூவு. செல்லிமா இந்த பூ பொறிச்சாச்சு, அவ்வளோதான் இருக்குது இன்னைக்கு. இவ்வளோதான் வந்து இப்போ செடி இப்போ தான் நிறைய இந்த இதுகள்லாம் ஸ்கூலுக்கு போகிற போதெல்லாம் சின்ன குழந்தைகளை ரெட்டச்சடை போட்டுவிட்டு பூ வச்சு விடுவாங்களோ. ஆமாம். நீ எல்லாம் அப்படி ரெட்டச்சடை வச்சு பூ வச்சு போயிருக்கியா? ரெட்டச்சடை மட்டும்தான் போட்டிருக்கிறேன், பூ வச்சது இல்லையா? அப்புறம் அன்னைக்கெல்லாம் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. தோட்டம் தான் இருக்குது, வேறு பூச்செடி இருக்காது. ஊருக்குள்ளே பூச்செடி வச்சுருப்பாங்க. அப்புறம் அங்கே போய் நம்மளையே பூ பறித்து டம்ளரில் கொடுப்பாங்க, 10 பைசா 5. அதில் போய் வாங்கிட்டு வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு கட்டி வச்சுக்கிறது தலைக்கு. அது நம்மளையே பறித்து அப்புறம் அவங்க டம்ளரில் அளந்து கொடுத்துருவாங்க. எங்கள் வீட்டில் எனக்கு அக்காமார்கள்லாம் இருக்கிறதுனால எல்லாருமே கனகாம்பரம் வச்சுருப்பாங்க. வச்சுட்டு கனகாம்பரத்தை கட்டி ஜம்முன்னு இருக்கு பூ, நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆமாம். இப்போ எங்கே கனகாம்பரமே காணாமல் போச்சு. இங்கே பாருங்க குட்டி கொய்யாப்பழம். இது வந்து கொய்யாப்பழமே குட்டி குட்டியாக தான் இருக்குங்க. இலைகளும் பாருங்க சின்ன சின்ன இலைகளாக இருக்குது. இனி இதுக்கு மேலே பெருசாகாதுங்க, நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா இப்போ தான் பூவே எடுத்துருக்குது, இந்த ஒரே ஒரு பிஞ்சு தான் இருக்குது. அது நான் பார்த்து வச்சிருக்கேன். இங்கே இருக்குது பாருங்க பிஞ்சுது. சரி, அந்த பெருசாக இருக்குதுல்ல பிஞ்சு, அதை நான் பார்த்து வச்சிருக்கிறேன். சரி, நீங்களே பார்த்து வைங்க. அது எனக்கு மட்டும் பார்த்து மட்டும்தான் வைக்கணும். அது எப்படி இருந்தாலும் பெருசானா அணில் சாப்பிடு, கிளி சாப்பிடு. கடைசியில் நிறைய இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கும். 1-2 இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்காது. இன்னைக்கு கொஞ்சம் இலப்பரண்டி எடுத்துக்கலாங்களா? நிறைய இலை வந்துருச்சு வருது. இந்த வெத்தலையுமுங்க இலப்பரண்டியுமே மாற்றி மாற்றி போட்டி போட்டு நான் முந்தி நீ முந்தின்ட்டு அப்படியே வந்து இந்த கேட்டு மேலே மட்டும் இப்போது முன்னாடி தெரியுதுங்க இலப்பரண்டை. அப்புறம் எல்லாம் வெத்தலை கொடி மேலே ஏறி வெத்தலை கொடி 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வந்த மாதிரி வந்திருக்குது. இந்த பக்கமே இல்லை, அது டாமினேட் பண்ணிருச்சுங்க. இது துரத்திட்டே இருக்கு. இப்போ இது வந்து இங்கே பாதுகாப்பான இடம் தேடி இங்கே வந்துருச்சு. அதுவுமே இதுவும் நீ எத்தனை நாளைக்கு பாதுகாப்பாக இருக்கும் வெத்தலை கிட்ட இருந்து தப்பிச்சு. நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன், இங்கே வெத்தலை வந்ததுன்னா வெத்தலையை அந்த பக்கம் விரட்டி விட்டுறது. ஓ, இந்த பக்கம் விடுறதே இல்லை. இந்த பக்கம் விடுறது இல்லை. இந்த ஏரியா வந்து இலப்பரண்டிக்கு மட்டும்தான். இது அளவாத்தான் போடணும். இந்த இலப்பரண்டை ஒரு காய் காய்ச்சி. ஆமாங்க, காய் காய்ச்சி அழகா இருக்குது. பழம் இது சிவப்பாய் மாதிரி நல்லா அழகா இருக்குது. இது இப்படியே கொண்டு போய் வணக்க வேண்டியது. ஒரு 10 இலை போட்டால் போதும். புளிப்பும் இருக்குதுங்க இதுலையே, புளியே போட வேண்டியது. இதே போதுமானது. இல்லைன்னா வலுவலுன்னு ஆயிடும். ஆமாம், போதுங்க. அளவாக போட்டோம்னா தான் சட்னிக்கு மதிப்பு. இப்போ வான்மலை கேள்விப்பட்டிருக்கிறேன், பூமலை கேள்விப்பட்டிருக்கிறியா? பூமலை மேகக்கூட்டங்கள்லாம் கருகருன்னு ஆகி அப்புறம் பெயருது வான்மலை. ஆமா, பூமலை. இங்க வந்து நில்லு, பூமலை நின்னுக்குங்களே. இருந்தாலும் உன்ற மேல தலை பூரா குப்பை விழுந்துட்டு. குப்பையா? அப்புறம் பூவை எடுத்து தலையில வைக்கிற. தலையில வைக்கிறது வேற, தலை பூரா குப்பை. சரி, வா. விடுவ மாட்டேங்குது பூவு. பூவு இருந்தா தான் உனக்கு எல்லாம் பூரா உது போச்சு. சரி, ரைட் மேடம். இன்னைக்கு பச்சையும் சிவப்புமா பொரியல் தட்டை வந்துடுச்சுங்க. புது பந்தல்ல புது காய் வந்திருக்குது பாருங்க. காய் எடுத்துடலாங்களா? எடுத்துடலாம். பாருங்க பொரியல் தட்டை அழகு.
இது அப்படியே பந்தல ஏற விட்டுருங்கல்ல செல்வி. இங்கே வாரு, அட்டகாசமாக இருக்குது. எங்கப்பா சூப்பராக இருக்குது செல்வி. நான் இன்னும் இந்த காய் பொருள் பண்ணி சாப்பிட்டதில்லை. இல்லை உள்ள விதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விதைங்களா? ஓ அழகாக இருக்குது செல்வி. ஆமாம் ஆமாம். போது விடுங்க. அப்படியா? ஒரு விதை பத்தால அப்படித்தான் இருக்கு, எல்லா விதை பத்தால அப்படித்தான் இருக்கு. நான் இது அப்படியே சாப்பிடலாமான்னு நினச்சேன். இங்கே காய் நிறைய இருக்குதுங்க பாரு அந்த பக்கம். இந்தா கண்டா அந்த பக்கம் இருக்குதா? அங்கே இருக்குது வருங்க. ஓ அது கொஞ்சம் வளர்த்தியே இருக்குது. இங்கே செடிகளை பார்த்து போங்க, பாத்திகளுக்குள்ள முதிக்காம நல்லா விதையும் முளைச்சிட்டு இருக்குது. இதுக்கு தான் விடணும் தண்ணி. செல்வி, இந்த கருங்கூந்தல் அழகுங்கிறாங்கல்ல, இது வருத கருங்கூந்தல் இப்படித்தான் பின்னுவீங்க? இப்படித்தான் பின்னுவாங்களா? உங்களை பின்னுற கூட்ட சரியாது பொரியும் காயை பாருங்க எத்தான் வளர்த்தின்னு. அழகா இருக்கு செல்வி. இது ஒரு வெரைட்டி. இது வந்து குள்ளையா இருக்குதுங்க. இது வந்து அட்டகாசமா இருக்குது. அப்படியே எங்கப்பா இது ஓடி இருக்குங்களாட்டாக்குது, பிச்சு போட்டிருக்குதுங்க. ஆமாம், மேலே ஏற்றி விட்டுருந்தா நல்லா ஓடியாந்து. செல்வி ஒரு முளமெல்லாம் இல்லை, அதுக்கு மேலே இருக்க மாட்டேங்குது. 1.5 முளம் இருக்க மாட்டேங்குது. உங்கள் கையிலேயே ஒரு முளத்துக்கு மேலே வருது காய் பாருங்க. ஆமாம், அழகாக இருக்குது. இதெல்லாம் பிஞ்சுகோ, ஏதோ பிச்சும் போட்டிருக்குங்கோ. இந்த ஏதோ நாய் ஓடி இருக்குமா இருக்கு, ஓடிக்குது. ஆமாம் ஆமாம். பாரு பச்சைக்காய் கொஞ்சம் இருக்குதுங்க. பச்சையுமே இன்னைக்கு ஆமாம் பச்சை கலர் தட்டைக்காய் புதுசு. இது வந்து புது இது வழக்கமாக இதுதான் சொல்லி பொரியல் தட்டை. ஆமாம். இப்போ இந்த தடவை நம்மளுக்கு இந்த காய் இந்த கூந்தல் தட்டை நான் பேர் வச்சிடலாமா? இதுக்கு பேர் கேரளாவில் இதுதான் ஃபேமஸ். ஆமாம். இப்போ நாம் இதுக்கு பேர் வைக்கிறோம் பாருங்க. இதுக்கு பேர் தான் கூந்தல் தட்டை காய்ங்க. ஏன் செல்வி கேட்டால் இருக்கும் பேர்? சூப்பர். நம்ம தோட்டத்தில் இதை கூந்தல் தட்டை காயின்னு கூப்பிடுவோம். அப்புறம் வெளியே அது மாதிரி தான் இருக்குது பார்க்குறக்கு. இங்கே பாருங்க, ஒரு செம்பருத்தி பூத்துருக்குதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எத்தனை கலர் அதில். இந்த பூ இதழ்லேயே 2 கலருங்க. அந்த பூ இதழ் தொடங்கக்கூடிய அந்த இடங்கள்லேயுமே 2-3 கலரு. அப்புறம் இந்த மகரந்த குழல் இருக்குது பாருங்க, அப்படி நீளம் வந்து இந்த மகரந்த சூழ் எல்லாமே இதில் மகரந்தம் இருக்குது. அப்புறம் அதுக்கு மேலே ஒரு 5 குழல் நீட்டி இருக்குதுங்க. அது பாருங்க ஒரு கலரு. இங்கே பாருங்க, எங்கள் வீட்டுக்காரம்மா தூதுவளையே வரமாட்டேங்குதுன்னு ஒரே நம்மளை பிராணனை வாங்கி போட்டாங்க. தூதுவளை வரமாட்டேங்குதுலாம் சொல்லல. தூதுவளை வச்சுடுற தூதுவளை இந்த இதெல்லாம் என்ன பண்றீங்க? நான் 10 தட்டி இது வரைக்கும் தூதுவளை நாத்துக்குதுன்னு சொல்லிட்டே போவேன். 10 நாள். 11ஆவது நாள் என்ன பண்ணுவீங்கன்னா, ப்ரெஷ் கட்டரை கொண்டு போய் போட்டு அடிச்சு விட்டு போட்டு, பக்கத்துல களச்செடி இருக்கு அதை விட்டு போட்டு அடிச்சு விட்டுறீங்க. அப்புறம் அது வருமா? தளைஞ்சு வந்தா இதே வேலை. அப்புறம் 12ஆவது நாள் வந்து அப்புறம் நான் பார்த்துட்டு ஐயோ போச்சேன்ட்டு சத்தம் போடுறது. அப்புறம் நீ சத்தம் போடுறையா தீர்வுட்டா இந்த இடத்துல வச்சு இந்த பக்கத்துலயே நான் பிரஷ் கட்டரவே கொண்டு வரது இல்ல. வேற சூப்பரா ஜம்முன்னு வந்துருச்சுங்க. நல்லா பூ காய் பழம் அழகு தலைவாருங்க. இதுலயும் 10ஆவதுக்கு ஒரு நாத்தொன்று காரமடையில் வித்யா விகாஸ் ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு ரோட்டு ஓரத்துலிங்க. அதை பார்த்துட்டு விடுவோன்னு பிடிங்கி அங்கே ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப தெரிஞ்சவர். அவர் பிடிங்கி கொடுங்கன்னு காட்டி பிடிங்கி கொடுத்துட்டாரு. எடுத்துகிட்டு வந்து வச்சு சூப்பராக வந்துருச்சுங்குது. செல்லி பழம் பழுத்துருச்சு. இதை அப்படியே இது எடுத்துகிட்டு போச்சுங்கன்னா பறவை ஏதாவது தூக்கிட்டு போச்சுன்னா கொண்டு போய் போட்டு வேறு இடத்துல அதுவே தன்னால் முளைச்சிக்குங்க. நம்ம மூலிகை தோட்டம்லாம் பாருங்க. காயும் பாரு செல்வி நிறைய பிடிச்சிருக்கு இந்த தடவை. இதை தெரியுதா? நிறைய காய் நிறைய இருக்குது. இப்போ நான் திருப்தி தானே? கோப்புன்னு நல்லா வந்துருச்சு. இப்போ திருப்தின்னா இது நான் கொண்டு வந்து வச்சு இதுக்கு தப்பிச்சு கொண்டு வந்து வச்சு வளர்த்துனது. இப்போ திருப்தியா இல்லையா? இப்போ திருப்தி தான். ரைட், அவ்வளோதான். ரைட், நல்லா அடுத்த வேலையை பாருங்க. சரிங்க. புதினா வந்து நல்லா தளைஞ்சிருச்சுங்க. இதுக்குள்ளே ஒரு வேலைக்குது எனக்கு. ஒரு 2 நாளைக்கு வந்தோம்னா எதுக்கு பார்த்துட்டு
உள்ள ஏதாச்சும் இருக்கு கருந்தேல உள்ள வந்து அது ஊதுக்குங்க. இப்படி பார்க்க கூடாது. எப்பவுமே ஒரு தடி வச்சு அப்படி அடிச்சு விட்டீங்கன்னா ஏதாவது உள்ள இருந்தாலும் ஓடிடு. நீ கத்தி வச்சு உள்ளே கொண்டு பக்கத்துல நின்று தானே பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் அறுக்கு போக நீ வேண்டியது அங்க போய் எனக்கு தெரியுதுல்ல. குச்சி எடுத்து இப்படி பண்ணீங்கன்னா தெரிஞ்சுக்குது. அப்படி உள்ள போற போது வருத இது மாதிரி இந்த பாலக்கொடி அங்கங்க முளைச்சிருக்கு. இதையும் பிடிங்கி எடுத்துக்கு எல்லாத்தையுமே நிக்குது. கொடி ஓடுது பாத்தியா? கொஞ்சம் புதினாவை அப்படியே சூப்பரா பாருங்க, இதெல்லாம் விட்டோம்னாங்க அப்படியே கொடி ஏறி இருக்கிற செடிகளை பூராமே டாமினேட் பண்ணி அதை சாகடிச்சிருங்க. அதனால இந்த பாலக்கொடி பார்த்தோம்னா எல்லாம் பிடிங்கி எடுத்துறதுங்க. பாருங்க எங்க பிரண்டை இங்க பாருங்க, இங்க பாருங்க. இது மாதிரி வேலி ஓரத்துல நிறைய வச்சிருக்கிறேங்க. பிரண்டை பாருங்க. நிழல்ங்கிறதுனாலயே என்னமோ அவ்வளோக்கா நல்லா வர்றதில்லை. இதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்து நட்டு வச்சது தான் எனக்கு வருது. பூரா ஒரு வேலியே ஃபுல்லாகவே நட்டோம். இதில் மிச்சம் வைக்கிறது 1-2 தான் தலைஞ்சது. அப்புறம் இதுலேருந்து பிடிக்கிட்டு போய் தாங்க அந்த பக்கம் வச்சுக்கிறது. பாத்திலேயே வச்சு விட்டோம். நிறையா இருக்குது. அந்த பாத்தியில் காட்டுறவாங்க பாருங்க. இங்கே பாத்திக்குள்ளே தனியாக போட்டு சரி கொஞ்சம் நாளைக்கு வளருட்டு அப்புறமா பிச்சை எடுத்துக்குவோன்னு சொல்லிட்டு இங்கே வரும். இப்போ அந்த பிரண்டை பூரா உருட்டு பிரண்டை சதுர பிரண்டையெல்லாம் இதில் ஜம்முன்னு வந்துட்டு இருக்குதுங்க. இதில் இருந்துட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக தலைஞ்சு வருன்ட்டு இப்படி வச்சுட்டேன். இந்த மரத்துக்கு மேலே இருந்ததுன்னா அணிலுக்குமே கிடைக்கும் தெரிஞ்சு போயிடுது. ஆமாம். இது பாருதா கீழால ஒரு கொய்யாப்பழம் இருக்குது பாரு. இதை நல்லா பழுத்துருச்சு. இது ஒன்றுமே பார்க்கல. இதை நல்லா பழுத்து சூப்பராகிடுச்சு. அது என்னமோ இந்த செடியில் இருக்கிறது இது வரைக்கும் நானும் பழம் பிடிங்கிட்டு இருக்கிற இன்னுமே எடுக்கிறது இல்லை. ஆனால் ருசி செம ருசி. ஆமாங்க. சரி, இந்த வெள்ளை சீத்தா இருக்குது. அது இருக்குது. பொரிச்சிடலாமா? பொரிச்சிடல. வெள்ளை சீத்தா வந்துங்க அந்த சீத்தா மாதிரி சட்டுன்னு பழுக்கிறது இல்லை. நல்லா வெடிச்சு நல்லா கணிஞ்ச மாதிரி தெரியுதுங்க. வெடிச்சே வந்துடும். ஆனால் கிட்டத்தட்ட வீட்டில் போய் வச்சு 1 வாரம் ஆனாலுமே அப்படியே இருக்குங்க. இந்த செல்வி அது என்ன பெரிய காய் இருக்குது. அதை பிடிக்க வேண்டியது. எவ்வளோ பெரிய காய் வரும். நல்லா பெருசா வருதுங்க. இது செடியும் நல்லா அகலமா வருது. இருக்கு நான் பிடிச்சிக்கிறேன். அது என்னங்க அங்கே இருக்குது வருங்க. இது வருது எப்போ சோடுன்னு 1/2 கிலோ வருமாட்டாங்க இதுக்கும். சரி, கீழே இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு பாருங்க எத்தனை சீத்தாப்பழம் கிடச்சிக்குதுன்னு. ஒன்று இந்த 2 பழமும் 1/2 கிலோ வருமாட்டாக்குது. நல்லா பெரிய பழம். ஆமாம். ருசியுமே நல்லா இருக்கு. ஜம்மு இருக்குது. சதப்பா நிறையா இருக்கு. ஆமாம். அவ்வளோதான். கத்தி சரி, தண்ணி திருப்பி விடுங்க. இங்கேயே கழுவி எடுத்துக்கிறேன். நல்லா அலாசிக்கலாம் பாருங்க கீரையில். பாருங்க என்னென்னலாம் பொரிச்சுக்கிறேன்னு. பொரியல் தட்டை, கத்திரிக்காய், பலாப்பழம், அப்புறம் இலப்பரண்டிக்காய், முல்லைப்பூவு, கொழும்புச்சை, சீத்தாப்பழங்க, தண்டுக்கீரை, அப்புறம் புதினாங்க, கருவேப்பிலை. இங்கேயே அலாசி எடுத்துகிட்டு சூப்பராக எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. இப்படியே பிடிச்சி அலாச வேண்டியது. எவ்வளோதாங்க இன்றைக்கி அறுவடையெல்லாம்.